அதாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிய பொறுத்தவரைக்கும், இங்க பொறுப்புகள் யாருக்கு குடுத்தாலும், என்ன பண்ணாலும், இங்க விமர்சனமே வராது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயம் என்ன நல்லா புரியும்னா, நான் இப்ப சொன்னது தான், ஏற்கனவே சொன்னது தான். யாரும் தலைவர இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாதுன்றது தெரியும். அவர் வந்து கன்வின்ஸ் ஆறத விட, முழுமையா வந்து அவர் வந்து அத வந்து ஏத்துக்கிட்டா தான் வந்து அத வந்து செய்வார். கன்வின்ஸ் ஆறது கூட இல்ல. ஹி ஷுட் பி ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். நான் அவர வந்து சொல்லி ஒப்பேத்துறதெல்லாம் முடியாது. அவருக்கா அது தெரிஞ்சா தான் ஒரு விஷயத்த பண்ண. அதனால யாருக்கு பொறுப்பு குடுத்தாலும் அது ஒண்ணும் பெரிய விமர்சனமா உள்ள வராது. நீங்க சொன்னது மாரி வெளியில வந்தது. அது இயல்பு அது. இன்னொன்னு என்னன்னா, நீங்க அந்த மாரி வர்றவங்களுக்கு வந்து பொறுப்பு குடுக்க வேண்டிய நிலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஏன்னா, ஒருத்தரோட ஸ்ட்ரெங்த்ன்னு ஒண்ணு இருக்கும். நீங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ரன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சில ஸ்ட்ரெங்த் வந்து தேவைப்படுது. அப்படி வந்து ஒரு சில ஸ்ட்ரெங்த்த புரொவைட் பண்றேன்னு அவர் வந்தாரு. நான் அதுக்குள்ள ரொம்ப டீப்பா போக முடியல. போக வேண்டிய விருப்பப்படல. அத என்ன பண்ணாரு, போனாருன்றதெல்லாம் டிஃபரெண்ட். ஆனா அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து போயும், அந்த நபர் ஒரு பெரிய பொருளாதார பின்னணியில இருந்தும், நீங்க வந்து அவரும் சொல்ல முடியாது, யாரும் சொல்ல முடியாது. அந்த மாரியான ஒரு மலிவான ஒரு நிலைக்காக வந்து அவர் கட்சிக்குள்ள சேர்த்தோம் அப்படின்றது வந்து யாருமே அத குற்றச்சாட்டா கூட முன்வைக்க முன் வரல. அதுதான் தலைவர் எழுச்சி தமிழருடைய ஒரு நிலை. அப்போ வந்தாங்க, போனாங்க. வந்தவங்க எதுக்கு வந்தாங்க, எதுக்கு போனாங்கன்னு தெரியும். ஆனா இங்க இருக்கிறவங்க இருந்துகிட்டே தான் இருக்கிறோம். இங்க இருக்கிற இளைஞர்கள் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. தாவேகாவ பொறுத்தவரைக்கும் அவங்க குறி வைக்கிறதுன்றது வந்து வாக்குகளுக்காக குறி வைக்கிறாங்க, இளைஞர்கள குறி வைக்கிறாங்க, ஒடுக்கப்பட்ட இளைஞர்கள குறி வைக்கிறாங்கன்றதுலாம் அது அவர்களுடைய பாடு. அது வந்து வைக்கிறாங்களா, வைக்கலையான்றது வேற. ஆனா, அவர்கள் மீது நம்பிக்கை உங்களுக்கு வருதா, வரலையான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அவங்க அவங்க மேல நம்பிக்கை வந்தா தானே இளைஞர்கள் போவாங்க 1. 2 விஷயம் இருந்தா தான் இளைஞர்கள் இங்கிருந்து அங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். 1 தலைவர் எழுச்சி தமிழர் மீது நம்பிக்கை இழக்கணும் ஃபர்ஸ்ட். அதற்கு பிறகு யார் என்பதை நோக்கி நகரும் பொழுது, அந்த நபர் வந்து அதற்கான நம்பிக்கைக்குரியவரா இருக்கணும். 2மே வேணும் இல்லையா? இப்ப இப்ப இங்க வந்து நம்பிக்கை இழந்தாங்கன்னா கூட, உடனே தாவேக்காக்கு தான் போணும்னு எப்படி முடிவு பண்ணுவாங்க? வேற எங்கேயா போலான்னு கூட முடிவு பண்ணலாம் இல்லையா? அப்போ எங்கன்றத முடிவு பண்ணணும். இந்த 2மே நடக்கல. 2மே இல்ல. ஃபர்ஸ்ட் பார்ட்லயே முடிஞ்சு போச்சு. இங்க நம்பிக்கை இழப்பதற்கான வாய்ப்பே இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு மிக கடுமையான ஒரு நெருக்கடியான ஒரு சோகத்திலும் கூட பாதிக்கப்பட்ட ஒருவருடைய பெற்றோர் வந்து, எங்களுக்கு வந்து கடவுள் வந்து தலைவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர வந்து சொல்லும் பொழுது, அப்ப அவங்க எந்த அளவுக்கு வந்து இத்தனைக்கும் வந்து அவங்க கட்சி சார்ந்தோ, அல்ல வந்து இயக்கம் சார்ந்தோ இல்லாதவர்கள் கூட அத வந்து சொல்றாங்கன்னும் பொழுது, அதே நேரத்தில ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பாதிப்பு, அது கவினுடைய ஆணவ படுகொலையா இருக்கலாம், எந்த பிரச்சனையா வேணா இருக்கலாம். அதை பற்றி வாயே திறக்காத ஒரு தலைமைய வந்து எப்படி நம்புவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா?